ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உண்மையிலுமே 100% இல்லை 200% ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சூப்பரான ஒரு சன் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கான பேக் தாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெமடிக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு அது சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்க்குறேன். அரிசி நம்ம என்ன எடுத்துக்கணும்னா பச்சை அரிசி எடுத்துக்கணும். நீங்கள் ரேஷனில் கொடுத்த பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை வீட்டில் கடைகளில் வாங்கின பச்சரிசி இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து பால் சேர்க்க போகிறோம். பால் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கோங்க. நல்லா இது மூழ்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஊற வைக்க போகிறோங்க. இது ஹோல் நைட் நீங்கள் ஊற வைக்கிறதுனாலும் ஊற வைக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலும் சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஊறட்டும். ஊறி வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின பாலோட அளவு நல்லா கம்மியாகி நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் நல்லா பொதன்னு ஊறி வந்திருக்கு. நான் ஹோல் நைட் வைக்கல, ஒரு 4 மணி நேரம் பக்கம் தான் பார்த்திங்கன்னா இதை ஊற வச்சுருந்தேன். அதுக்கே இது நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இன்னொரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து இது நல்லா கழுவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி, நம்ம உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போது இதில் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெறும் பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன். பச்சை தண்ணிக்கு பதிலாக நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது கூட சேர்க்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்கன்னா இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா வெந்திருக்கணும், அந்த அளவுக்கு இதை வேக வைக்கணும். இப்படி வேக வைக்க டைம் எடுத்தது அப்படின்னா நீங்கள் இதை குக்கரில் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நல்லா கொலைய வெந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கோங்க. இது கூட நம்ம இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா காஃபி பவுடர். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏன் நான் காஃபி பவுடர் சேர்க்குறேன் அப்படின்னா அது ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த கருமையை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்கும். அதனால தான் நான் காஃபி பவுடர் சேர்க்குறேன். நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இதை வேறொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய கைகளில் பாருங்கள், நல்ல டேன் இருக்குது. இந்த டேனை எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல மட்டும் செலோ டேப் போட்டிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீமை நம்மளோட கைகளில் அப்ளை பண்ணிக்கலாம். இது கைகளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் பாடியில் எங்கெல்லாம் டேன் இருக்கோ அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணி ரிசல்ட் பார்க்கலாம். இல்லை இதை நீங்கள் குளிக்கும் போது ஃபுல் பாடிக்கும் சோப்பு மாதிரி யூஸ் பண்ணி குளிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக குளிக்கலாம். இப்போ என்னோடய கைகளில் அப்ளை பண்ணிவிட்டேன். இதை நல்லா ட்ரை ஆக விடுவோம். ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போல் சருகாட்ட நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கைகளை வாஷ் பண்ணிடுங்க. நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். செம்மையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படியே வாய் பிளந்து தான் நின்று, அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் பக்காவாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. சன் டேனை ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கான சூப்பரான ஒரு பேக் அப்படின்னே சொல்லுவேங்க. ஜஸ்ட் கம்மியான இன்க்ரீடியன்ட் தான், அது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது. இதை அழகாக ரெடி பண்ணுறோம், கைகளில் அப்ளை பண்ணுறோம், சூப்பராக நம்ம பார்த்திங்கன்னா ஒயிட்டன் ஆகிறோம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் சன் டேன் இருக்கோ அவங்கெல்லாம் எந்த பிளேஸில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணலாம். செம்மையாக ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.